இப்ப மக்கள் பாதிப்பு இருக்கிறாங்க மறுபரிசீலனை பண்ண சொல்றாங்க. அந்த என்னன்னு சொல்லுங்க பாலாஜி. அவங்க வந்து அசியூம் பண்றாங்க செலக்ட் பண்ற இடத்துல. இல்ல நடக்கக்கூடிய பிரச்சனை தானே, அசியூம் இல்ல பாலாஜி சார். இல்ல அது வரக்கூடிய பிரச்சனை தானே. இல்ல இது ஏன் வந்து நீங்க சொல்றது மாதிரி தான். Actually it's a very logical question. இதுக்கு அசியூம் பண்றதுக்கோ இத டிஃபரண்டா ஃப்ரேம் பண்றதோ நீங்க தான். சொல்லுங்க பாலாஜி சொல்லுங்க. சரி ஓகே கேட்டிங்க சொல்லுங்க. ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க, நான் சொல்றேன். அதாவது ரெட் ஜோன்றதுனால டிராப் ஆச்சு. அங்க ஏற்கனவே நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து திருப்பூர்னா அந்த திருவிடந்தை சைட்ல வந்து நிறைய ஓப்பன் லேண்ட் இருந்து, இன்னும் சொல்ல போனா அது வந்து சால்ட் வாட்டர் தான் இருக்கு, கீழே நிலத்தடி நீர் வந்து உப்பு நீர் தான். இங்க இந்த பர்டிகுலர் இடத்துல என்ன பெரிய சிக்கல் அப்படின்னா, நீங்க சொன்னது மாதிரி விளைநிலங்கள் மட்டும் இல்ல, உண்மையிலேயே அதனோட பாதிப்பு வந்து சென்னைக்கு ஏற்கனவே மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இப்ப அந்த பாதிப்பு இன்னும் கூடுதலா வரும். சுற்றுச்சூழல் இப்ப அவங்க போன முறை திமுக அரசு அமைந்த போது சுற்றுச்சூழல் பற்றி பல முன்னெடுப்புகள் எடுத்த பொழுது அதையெல்லாம் பாராட்டிய அதெல்லாம் வரவேற்ற அதே சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் தான் இன்றைக்கு வந்து இதையும் வந்து பாராட்டியிருக்காங்க. அப்போ எங்க பார்வையில வந்து கோளாறு இல்ல. இப்ப நாங்க அப்பவும் சொன்னோம் இது வேண்டான்னு அப்பவும் சொன்னோம். நான் சொல்றது வெறும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இல்ல, சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள். எந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர் என்று சொன்னால் திமுக எடுத்த பல முக்கியமான நடவடிக்கைகள், கிரீன் மிஷன் போன்ற நடவடிக்கைகளை ஆதரிச்சவங்க, இது பருவநிலை மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்த பொழுது அதெல்லாம் ஆதரிச்சவங்க. அன்னைக்கு வந்து நாங்க வந்து இதை வந்து எவ்வளவு சொன்னா, அன்றைய சூழல்ல இந்த ஒரு விஷயத்துல மட்டும் அரசு வந்து ரொம்ப பிடிவாதமா இருந்தாங்கன்னு கூட சொல்லலாம். அவங்க வந்து அதுக்கு வந்து பல இது சொன்னாங்க. இன்னைக்கு வந்து இவங்க இந்த திட்டம் வேண்டாம்னு சொன்னதுனால சுற்றுச்சூழல் ஆர்வலா இருக்கட்டும், இல்லதே வந்து உங்களுக்கு மழை வெள்ளம் வந்தப்ப நிறைய ஏரிகளை தூர்வாரதா இருக்கட்டும், துணை முதல்வராக இருந்த அப்போது துணை முதல்வராக அந்த உதயநாவே பல இடங்களுக்கு போய் பண்ணி அந்த இடத்துல இருக்க மக்கள் எல்லாம் பேசுனதுலாம் நான் கேக்குற அந்த உங்களை விட அதிகமா நான் அசோசியேட் ஆயிருக்கேன். நான் அது பாருங்க, நீங்க பொலிட்டிசைஸ் பண்ணாதீங்க. நான் வந்து உங்களுக்கு பாருங்க, நீங்க கட்சிக்காரங்களா பேசலாம், எனக்கு அதை விட அதிகமா தெரியும், அவங்களோட எஃபர்ட் அதிகமா தெரியும். அதனால தான் நான் பேசுறேன். நான் அந்த எஃபர்ட் எல்லாம் தெரிஞ்சதுனால தான் டியூ கிரெடிட் கொடுக்குறேன். அதனால தான் டியூ கிரெடிட் கொடுத்துட்டு தான் நான் பேசுறேன். இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் I have a huge respect on you. You know more than me. அதெல்லாம் நான் இங்க பேசவே வரல. அப்படி சொல்லல. நான் எப்பவுமே அந்த மாதிரி இல்ல நான் பிராங்கான ரொம்ப தெளிவான கேள்வி. நான் தமிழ்நாட்டுல நான் கேக்குற கேள்விக்கு யார்கிட்டயுமே பதில் கிடையாது. ஏன்னா நீங்க ஏர்போர்ட் கொண்டு வர போறீங்க, நீங்க அப்போஸ் பண்ணல, வேற இடத்துல கொண்டு வர போறீங்க, இதை நீங்க பேசலாம் போறீங்க. சமூக ஆர்வலரா இருக்கட்டும், விசிகாவா இருக்கட்டும், சிபிஎம்மா இருக்கட்டும், சிபிஐயா இருக்கட்டும், எல்லாரும் நாளைக்கு வேறொரு டைப் ஆஃப் மக்கள் பாதிக்கப்படும் போது நீங்க அதை எதிர்த்து போராடதான் போறீங்க. திரும்ப ஒரு டிபேட் வரதான் போகுது. ஓகே, பாலாஜி சொல்லுங்க. ஓகே ராஜேஸ்வரி மேடம் முடிங்க, கன்க்ளூட் பண்ணுங்க. ஓகே பாலாஜி சார் நிறைய சொல்லுங்க சார். என்னை பொறுத்தவரையில் லெட் மீ கம்ப்ளீட் மை பாயிண்ட். நீங்க அதுக்கு அப்புறம் அண்ணன் கேட்டுக்கோங்க. என்னன்னா என்னை பொறுத்தவரையில் வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து இட் டோட்டலி இம்பார்ட்டன்ட். இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும், நம்ம பிள்ளைகளுடைய படிப்பிற்கு ஏற்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம சுற்றுச்சூழலை அமைப்பதற்கான வேலைகளில் ஈடுபட வேண்டும். நமக்கு ஒரு பிரச்சனை வருது, இல்ல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குன்னா அதை சரி செய்யறது எப்படின்னு நிறைய வந்துருச்சு. இப்போ வீக்கெண்ட் நம்ம ஒரு விஷயத்தை இயற்கை மையமாக்குறதுக்கும் அதை கொண்டு வந்து அதை மக்களுக்கு தெளிவா டெலிவர் பண்றதுக்கும் நிறைய விஷயங்கள் வந்திருக்கும் போது அந்த டெக்னாலஜியை நம்ம நேச்சுரல் ரிசோர்சஸ்ல பயன்படுத்தலாம். இத வந்து ஈகோ ஒரு விஷயத்துக்காக தட்டி கழிக்க வேண்டாம் அப்படிங்கறது தான் என்னுடைய பாயிண்ட். நிறைவா சொல்லுங்க கருத்து சொல்லிருங்க சார். இல்ல அவங்க எனக்கு நான் அதிகம் தெரியும்னு எப்பவுமே நான் அந்த மாதிரி நினைக்கிறது இல்ல. எல்லாருமே ஈக்குவலி நாலேஜபிள் தான். இப்ப அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்க வைக்கிறாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப நாங்க வந்து இந்த ஸ்டாண்ட் வந்து ஆரம்பத்திலிருந்து எடுத்தோம். எத்தனையோ விஷயங்களை வந்து திமுக அரசிடம் வந்து நாங்க சொல்லி அதை வந்து நடத்தக்கூடிய நிலையில இருந்தது. ஆனா இந்த விவகாரத்துல ரொம்ப ஒரு பிடிவாதமான ஒரு நிலையில இப்ப ஒண்ணும் இல்ல, 8 மணி நேரம் வேலையை 12 மணி நேரம் வேலை சட்டம் கொண்டு வந்தாங்க. இப்ப நாங்கெல்லாம் அப்போஸ் பண்ணோம், உடனே அதை திரும்ப பெற்றாங்க. அப்பவும் என்ன சொன்னாங்கன்னா, இப்ப ஒரு விஷயம் தோழர்கிட்ட நான் ஒண்ணு மட்டும் வலிமையா சொல்லிடுறேன். அதாவது என்னன்னா, என்னதான் வந்து அரசாங்கங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் ஆளப்பட்டாலும் பல நேரங்களில் வந்து பியூரோக்ரஸியுடைய ரோல் வந்து மிகப்பெரிய ஒரு ரோலா இருக்கு. நாங்க இதெல்லாம் கூட நான் வந்து அவங்க ரோலை தான் நான் வந்து சஸ்பெக்ட் பண்றோம். இன்னைக்கு அது உடைக்கப்பட்டிருக்குன்னு தான் நான் பாக்குறேன். நான் அன்றைக்கு இருந்த அரசுல வந்து ஏன்னா 8 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை சட்டமா கொண்டு வந்த பொழுது கேபினெட்லயே அப்ரூவ் ஆகி சட்டமன்றத்துக்கு வரும்போது எல்லாம் ஒண்ணுதாங்க, எல்லாம் ஒண்ணுதாங்க. ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் தாங்க வருது. ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் தாங்க வருது. இது எங்க வருதுன்னா சார் வெயிட் பண்ணுங்க. எங்களுக்கான நான் ஒரு மாஸ்டர்ஸ் இன் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர். என்னோட செட்டுக்கெல்லாம் நாங்க இறங்கி போகும்போது எங்களுக்கான வேலை வாய்ப்புக்கு நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம்னு எங்களுக்கு தான் தெரியும். ஈவன் மை ஃப்ரெண்ட்ஸ் எவ்ரிபடி. இன்னைக்கு இவ்வளவு இந்த சிச்சுவேஷன் எங்களுக்கு ஒர்க் பேஸ்னு ஒண்ணு வேணும்ல.
ஈவன் we can build an airplane. நாங்க அத ஸ்ட்ரக்சர் பண்ணிருக்கோம், படிச்சிருக்கோம். ஈவன் ஏர்பிளேன் நாங்க ஓட்டி ஓகே ராஜேஸ்வரி மேடம், எஸ்எஸ் பாலாஜி நிறைவா சொல்லுங்க. ஓகே எஸ்எஸ் பாலாஜி, தேசம் ஒண்ணு இருக்கு, எங்களுக்கான சிஸ்டம் ஒண்ணு இருக்கு, எங்களுக்கான படிப்பும் ஒண்ணு இருக்கு. அதற்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்க தர வேண்டியது உங்க பொறுப்பு. அப்படி பார்த்தா ஏஎம்சி கோட்டை விட்டதா இருக்கட்டும், ராயல் என்ஃபீல்ட கோட்டை விட்டதா இருக்கட்டும், இன்னும் பல இண்டஸ்ட்ரி வெளில போயிடுச்சு. நீங்க இந்த ஒரு விஷயத்த ஹோல்ட் பண்றதுக்கு நம்ம இவ்வளவு பேசிட்டு இருக்கோம். ஆனா நம்ம வளர்ச்சிங்கிற எந்த அளவுக்கு நம்ம வாழ்வாதாரத்தை நம்ம வந்து பிடிப்போட இருக்கணுமோ அந்த அளவுக்கு வளர்ச்சியும் ரொம்ப முக்கியம். ஓகே ராஜேஸ்வரி மேடம், ராஜேஸ்வரி மேடம், ஓகே நீங்க ஓகே கன்க்ளூட் பண்ணுங்க. பாலா எஸ்எஸ் பாலாஜி நீங்க சொல்லுங்க. எஸ்எஸ் பாலாஜி ஏர்போர்ட் இஷ்யூ வாங்க, 8 மணி நேரம் வேலைக்கு போயிட்டாங்க அவங்க. ரொம்ப இல்லங்க, அது கொண்டு வந்ததுக்கு இந்த அடிப்படை தாங்க, ஈஸி ஆஃப் டூயிங் பிசினஸ். அதுவும் இண்டஸ்ட்ரீஸ் தாங்க, தொழில்துறைக்காக கொண்டு வந்த சட்டம் தான் அது. ஓகே சார், அதனால ஒரே நிமிஷம் இல்ல ராஜேஸ்வரி மேடம், ராஜேஸ்வரி மேடம் நீங்க கூட பேசியிருந்தா அவங்க சொல்ல முடியாது. நீங்க சொல்லிட்டீங்க, சொல்லிட்டோம். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஒரே ஒரு நிமிஷம். அதாவது அவங்க சொல்றாங்க வித் டியூ ரெஸ்பெக்ட், நீங்க பொறியாளர்களுக்கு வேலை வாய்ப்புன்றது ரொம்ப முக்கியம். அட் வாட் எக்ஸ்பென்ஸ்? அதுக்காக வந்து அங்க வந்து விளை நிலங்கள்லாம் போய் இருக்கிற விவசாயம் எல்லாம் செத்து போய் உங்களுக்கு வந்து வேலை வேணும்னு நினைப்பீங்களா நீங்க? அதனால இது வந்து நல்ல முடிவு. இந்த அரசை பொறுத்தவரைக்கும் அரசு பண்ணல, இந்த அரசு பண்ணல. நன்றி எஸ்எஸ் பாலாஜி சார், ராஜேஸ்வரி மேடம். இந்த புதிய பரந்தூர் விமான நிலைய திட்டம் ரத்து செய்யப்பட்டது, அது வாழ்வாதாரத்திற்கும் வளர்ச்சிக்கும் உதவுகிறதா என்பதை அது மக்கள் தீர்மானிப்பார்கள். அதிகாரிகள் இப்போது தீர்மானித்த இந்த முடிவுக்கு வரவேற்பும் எதிர்ப்பும் கலவையாக இருக்கிறது. இருந்தபோதிலும் இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை தெரிவித்த எஸ்எஸ் பாலாஜி மற்றும் ராஜேஸ்வரி இருவருக்கும் மிக்க நன்றி.